ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஒரு பகுதி ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருதா, யுத்த காண்டத்தில். அதுல ஒரு நாமா சூரியனுக்கு, ரிக்யஜுஸ்ஸாம பாரகஹா. சூரியன் கார்த்தால உதிக்கும் போது அவனுடைய கிரணங்கள்ல ரிக்வேதம் துவனிக்குமாம். மத்தியான வேளையில யஜுர்வேதம், சாயங்காலத்தில் சாமவேதம். ரிக் யஜு சாம பாரகான்னு சூரியனுக்கு ஒரு நாமம். அந்த சூரியன் எவ்வளவு ரதத்துல சஞ்சரிக்கிறார், ஒரே ரதம். அந்த ரதத்துக்கு எவ்வளவு வீல், ஒரே வீல். அந்த ஒரு வீலுக்கு சம்பத்சரம் அப்படின்னு பேர். அந்த வீலுக்கு, அந்த சம்பத்சரம்ங்கிற அந்த வீலு, அதுல அந்த ரதாரூடனாக சென்று கொண்டிருக்கின்றான் சூரிய பகவான். அந்த ரதத்துக்கு 7 குதிரைகள். நீங்க பார்த்திருக்கீங்களா, சூரியனை சித்தரிக்கும் போது 7 குதிரைகள். இந்த முதல் குதிரைக்கு காயத்ரின்னு பேர். இது முதல்ல புரிஞ்சுடுத்தா? இப்ப இந்த காயத்ரிங்கிறது குதிரை பேரா சார்னா, இதுல ஒரு சூக்ஷ்மமா பார்த்தா அந்த குதிரை பேரு காயத்ரி இல்ல, அந்த குதிரையாக இருப்பது ஒரு சந்தஸ், ஒரு மீட்டர். இப்ப தமிழ்ல குரல் நடைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி எழுத்து இருந்தால், இவ்வளவு எழுத்துக்கள் சேர்ந்திருந்தால் அதற்கு குரல் நடை அப்படின்னு பேர். இப்ப ஜப்பான்ல ஒரு போயம் உண்டு, ஹைக்கூ அப்படின்னு பேர். அதுக்கு 7, 5, 7 சிலபல் இருந்தால் அதற்கு ஹைக்கூ அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் 16 வரிகளோடு சேர்ந்திருந்தால் அதற்கு சானெட் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு பாதத்துக்கு 8 எழுத்திருந்து 3 பாதங்கள் இருந்தால் அதற்கு காயத்ரின்னு பேர். இப்ப நம்ம அனுஷ்டுப்புன்னு ஒரு சந்தஸ் இருக்கு இல்லையா, அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். வன மாலி கதீஷார்கி 8, சங்கி சக்ரி ச நந்தகி 8, ஸ்ரீமா நாராயணோ விஷ்ணுர் 8, வாசுதேவோ பீரக்ஷது 8. 8 into 4 32. 4 பாதங்கள் 8 எழுத்தோடு இருந்தா அனுஷ்டுப். 3 பாதங்கள் 8 எழுத்தோடு இருந்தா அதுக்கு காயத்ரின்னு பேர். இப்ப நம்ம சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்துல 3 பாதங்கள் 8 எழுத்து இருக்கு. 8 into 3 24. சரி, இத வால்மீகி என்ன பண்ண, ரொம்ப சாமர்த்தியமா. வால்மீகி ராமாயணத்தை எழுதும், ராமர் இருந்த போது இருந்தாரா இல்லாட்டா அப்புறம் இருந்தாரா? இருந்த போது இருந்தாருன்னு ஸ்ரீபதி சொல்றோம். கரெக்டா? இது எப்படி சார் தெரியும் அப்படின்னா, ராமாயணத்துல ஒரு சூக்ஷ்மம். வால்மீகி கொஞ்சம் ரொம்ப சேடா இருந்தார். ஆரம்பிக்கும் போதே ராமாயணத்துல ரொம்ப சேடா அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ நாரதர் வரார். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் அப்படின்னு ஸ்லோகம். உட்காரும் போது நாரதர் வரார். ஏன் சுவாமி நீங்க சேடா இருக்கேன்னு கேட்ட உடனே அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள சேட்னஸ். என்னவோ சார், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதனால கஷ்டம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்கோ. சரி, நீர் இவ்வளவு பெரியவர் வந்திருக்கீர் நாரதரே, உம்ம கிட்ட ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் யார் இருக்கார்? கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் ஒரு வார்த்தை போடுறார் இப்ப இருக்கிற உலகத்துல. அப்புறம் அந்த 16 குணங்களை அடக்கின உடனே நாரதர் யாருன்னு சொல்றார் பதில். அந்த 16 குணங்களோடு கூடியவன் எவன்? ராமன். அதானே சுலபம். அப்புறம் அவர் ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஏன் அவர் சேடா இருந்தார்? அது அப்புறம் தான் நடக்கிறது. இப்போ பாருங்க, யங்ஸ்டர்ஸ்னா இவ்வளவு டக்குன்னு ஆன்சர் பண்றா பாருங்க. இன்னும் 4 உங்காத்துல 4 இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்கிற குழந்தைகளா இருந்தா கூட்டுன்னு வாங்க. வார்த்தையை கவனிக்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய குழந்தையாக இருந்தார். அவ என்ன சொல்றான்னா, அந்த மரத்து கிளையில இருந்த பட்சிகள்ல ஒரு பட்சியை வேடுவனா அடிச்சுட்டான் தானே, கரெக்டா? இது உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? இது அப்புறம் தான் நடக்குது. அப்புறம் தான் அது நடக்குது. மானிஷாத யத் பிரதிஷ்டாந்த்வம் அகவன் சாஸ்வதி சமாஹான்ற ஸ்லோகத்தை அப்புறம் தான் சொல்றார். இதுல ஒரு சூக்ஷ்ம கவனிங்கோ. இப்ப நீங்க அப்படியே விராட் கோலிலாம் இப்ப அடிக்கிறதுல யார் அடிக்கிறாளோ அவள் நினைச்சுட்டு கிரிக்கெட் மேட்ச் கேட்கிற மாதிரி கேளுங்க. ராமாயணத்துல இப்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறா? வால்மீகி சேடா இருக்கார், நாரதர் வந்தார், இவர் கேள்வி கேட்டார், அவர் பதில் சொன்னார், இவர் எழுத ஆரம்பிச்சார்னு சொல்றா இல்லையா? அது எந்த கட்டம்னு சொல்லல, அது உத்தரகாண்டத்துல சொல்றா. சீதா பிராட்டிய ராமரோடு சேர்த்து அவளுக்கு லங்காலேந்து திரும்பி பட்டாபிஷேகம் ஆறுது இல்லையா? பட்டாபிஷேகம் ஆகும்போது கிட்டத்தட்ட
நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சீதைக்கு வயசு 35, ராமருக்கு வயசு 41. ஏன்னா 35 41 வச்சாதான் 6 வயசு வித்தியாசம் வரும். பட்டாபிஷேகம் ஆகும்போது 41, சீதைக்கு 35 ஆயிடுதா. 2 வருஷ காலம் அயோத்தியால சுகமா இருந்தா. அப்புறம்தான் கர்ப்பவதி ஆரா சீதை. அந்த கர்ப்பவதியாய் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல இருக்கும்போது தான் அந்த ஒரு புரளி வருது. அதாவது சீதை யாரோ தேசத்துல போய் தங்கி வந்திருக்காரே, ராமர் ஏத்துன்னு இருக்காரே, நம்ம வீட்டுல பத்னிகள் இருந்தா ஏத்துன்னு இருப்பரா அப்படின்னு பத்ரன் ஒருத்தன் சொல்றான் ராமர் கிட்ட. ராமர் பார்த்தார், எப்போ குடும்பத்தின் மீது குற்றச்சாட்டு வந்துடுத்தோ அதுக்கு மேல நம்ம இன்வெஸ்டிகேட்டே பண்ணக்கூடாது. நேஷன் ஷுட் பி அபவ் த ஃபேமிலி அப்படின்னு அந்த காலத்துலலாம் இருந்தார் ரூலர்ஸ்லாம். அதனால என்ன பண்ணிவிட்டார்னா, சீதையை நாம் நாடு கடத்தி விடலாம். இது சரியா தப்பாங்கிறதுல டிபேட் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. சீதா கட்சி தான் ஜாஸ்தி இங்க சப்போர்ட். ராமர் என்ன இருந்தாலும் சார் அது மட்டும் கர்ப்பவதியா இருக்கும்போது பண்ணிருக்கலாம். அவ எப்படி கைனகாலஜிஸ்ட் கிட்ட செக்அப்லாம் போயிருப்போம், யார் கூட்டுன்னு போயிருப்பா. போயும் காட்டில் வச்சு விட்டாரே, இங்கே சிக்னல் கூட கிடைக்காதே ஜூம் செஷன்ல வரதுக்கு. இந்த கவலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சீதையை கொண்டு விட்டாரா. ராமர் ஒரு விஷயம் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா தமசா நதிக்கரையில போய் விட்டுட்டு வா. லக்ஷ்மணன் சொல் பேச்சை கேட்டுட்டு தமசா நதி கரையில விட்டுவிடார். ஏன்னா தமசா நதிக்கு அக்கறையில தான் வால்மீகியின் ஆசிரமம். அவளை விட்டாலும் நடுவு காட்டிலையா கொண்டு விடுவா, அமேசான் ஃபாரஸ்ட்ல கொண்டு விட்டுட்டா எப்படி? யாராவது தெரிஞ்சவா பக்கத்துல இருக்கணும். ஏன் வால்மீகியில போய் தங்கணும்னா, வால்மீகி பூமாதேவியின் செவிஸ்தானமா இருக்கக்கூடிய வல்மீகத்திலிருந்து பிறந்தவர். பூமாதேவியோட காதுதான் புற்று, புற்றிலிருந்து பிறந்த வல்மீகத்திலிருந்து பிறந்தவள் வால்மீகி. அதனால வால்மீகி பூமாதேவியினுடைய பிள்ளை. அதே பூமாதேவியின் மீது கண்டெடுக்கப்பட்டவள் தான் சீதை. அதனால சீதையை நாம் பூமாதேவியின் பெண்ணுன்னு கொண்டாடுவோம். அப்படின்னா வால்மீகியும் சீதையும் என்ன, பிரதர் சிஸ்டர். பிரெக்னன்சி டைம்ல பிறந்த வாத்துக்கு தானே போவா, அதனால பிரதர் ஆத்துக்கிட்ட கொண்டு விட சொன்னார். இப்போ சீதா அங்க வந்த உடனே நிறைய அந்த ஆசிரமத்துக்காரர்களுக்குலாம் சீதைனா யாருன்னே தெரியாது. அவள்லாம் ரொம்ப சோஷியல் மீடியா பீப்புளே கிடையாது. அவளுக்குலாம் சீதையும் தெரியாது, ராமரையும் தெரியாது. கைங்கரியம் 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 இவ்வளவுதான் தெரியும். சீதை வந்த உடனே வால்மீகி கவனிச்சுட்டார். மைथिली இங்க வா அப்படின்னு ஒரு தனி அறைக்கு கூட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டோன்னு ஓன்னு கதறி அழறா சீதை. நான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எங்கேயோ பக்கத்து தேசத்துலலாம் போய் என்னை கிட்னாப் பண்ணி ஹனுமான் தேடி இதெல்லாம் மீட்டு நாங்கள் திரும்பி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா திரும்பி ஏதோ ப்ராப்ளம்ஸ், அதுவும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய காலத்தில் ப்ராப்ளம் இருக்கே. அப்போ வால்மீகி மந்திர சக்தியோடு கூடியவர். அவர் வியூச்சு சொன்னார், கவலையே படாத, நீ எவ்வளவு வருஷங்கள் வேணாலும் நம்ம ஆசிரமத்தில் தங்கலாம், உனக்கு பிராதா போலே நான் பிதா போலே நான் ஒரு தனி அறை கொடுத்துட்டார். அந்த அந்தரங்க பராட்களும் சொல்லிட்டார், இதோ பாருங்க அவ பேரை போய் கேட்டு நீ எந்த ஊரு, உன் நாத்தனார் யாரு, உன் மாமியார் யாரு, இதெல்லாம் கேட்கப்படாது. நோ கொஸ்டின்ஸ் டு ஹர். சிசிடிவி கேமராஸ் ஆர் புட் எவ்ரிவேர். டோன்ட் கொஸ்டின் ஹர். வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் யூ ஹேவ் டு டெலிவர். டால் பாட்டி சூர்மானா அதுதான் கொடுத்தாகணும், பேட்டானா அதுதான் கொடுத்தாகணும், எது அவ கேட்குறாலும் கொடுத்துருங்கோ. இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வால்மீகி உட்காந்துட்டார். அப்பதான் மனசுல யோசிச்சார், நம்ம ராமன் 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 எவ்வளவு கொண்டாடுறோம், அந்த ராமன் போயும் தன் பத்னியான சீதையை கர்ப்பவதியா இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நதிக்கரையில நடுக்காட்டுல விட்டுட்டாரே. நான் உலகத்துல ராமன் ஒருவனுக்குத்தான் நல்ல குணங்கள் இருக்கு, எல்லாமே பண்பு இருக்குன்னு நினைச்சேனே, அந்த ராமன் கூட சீதை இப்படி விட்டுட்டானே அப்படின்னு வருத்தப்படும் போதுதான் தபஸ்வாத்தியாய நிரதம் கனெக்ட் ஆயிடுதா. அப்போ என்ன சொல்றார் நாரதர் நாரதர் சொல்றார், நீ எந்த 16 குணங்கள் ஒருத்தனுக்குள்ள இருக்கான்னு சந்தேகப்பட்டு கேட்கறியோ அதே ராமனுக்குத்தான் இப்ப கூட அந்த 16 குணங்கள் இருக்குன்னு சொல்றார். புரியல வால்மீகிக்கு, என்ன சார் வைஃபை விட்டார் இவரும், ஆமா அதே ராமன் தான் சொல்லிட்டு காட்டுக்கு போகும்போது தான் அந்த பேர்ட்ஸ்ல ஒரு பேர்டை கொன்னுட்டு திரும்பி வந்த உடனே ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். கரெக்டா? நன்னா கவனிச்சு பாருங்க. அதுக்குள்ள ராமருக்கு என்ன வயசு? 41 ஆகி 43. இப்போ நான் சொன்னேன் 41 பட்டாபிஷேகம் 2 வருஷம் சுகமா இருந்தா 41 + 2 43. இப்ப வால்மீகி என்ன எழுத ஆரம்பிக்கணும்? ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எழுத ஆரம்பிக்கணும். நான் சொல்றது முதல்ல புரியுறதா? நான் பேசுற தமிழ் புரியுறதா? கதை பிடிச்சிருக்கா? இப்போ எழுத ஆரம்பிக்கணும். இப்போ ராமருக்கு தான் 43 இயர்ஸ் ஆயிடுத்தே, எப்படி வால்மீகிக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்ததுன்னு? ஏதாவது நடந்தது தெரிஞ்சாதானே எழுதுவார். அப்பதான் பிரம்மா பிரத்யக்ஷம் ஆறார். பிரம்மா என்ன சொல்றார்? ரகசியம் ச பிரகாசம் ச,
எதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில பொதுவா ஜனங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சியோ, எது ஜனங்களுக்கும் தெரியாத நிகழ்ச்சியோ, கையில் நெல்லிக்கனியை போலே நீ உன் கையில பார்ப்ப. கையை திறந்தாருன்னா ஐபாட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி உனக்கு தெரியும். நீ பார்க்க பார்க்க அதை எழுதணும். புரிஞ்சு கொடுத்தா ராமாயணம்? இப்போ ராமாயணத்தை அவர் இயற்ற வேண்டும். யாரு? வால்மீகி. இயற்றலாம்னு சொல்லும்போது, கம்போஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்கோ, பத்யம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கத்யம். போயட்ரி வில் ஆல்வேஸ் பி பெட்டர் தேன் ப்ரோஸ். நீங்க சின்ன வயசுலேன்னு படிச்ச போயம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. கவிதையா எழுதினது ஞாபகம் இருக்கும். ப்ரோஸா இருக்கிறது ஒருத்தருக்குமே ஞாபகம் இருக்காது. இவர் பொயட்ரி எழுத ஆரம்பிக்கணும். பொயட்ரினா ஒரு மீட்டர்ல இருக்கணும். அப்ப அனுஷ்டுப் மீட்டரை வச்சு, பொதுவா ராமாயணம் முழுக்க அனுஷ்டுப் சந்தஸ்ல இல்ல, 18 சந்தஸ் இருக்கு. ஆனா அதுல பிரதானமான சந்தஸ் அனுஷ்டுப் எழுத ஆரம்பிச்சார். அப்ப பிரம்மா பிரத்யக்ஷமானார் இல்லையா? பிரம்மாவோட வைஃப் பேர் என்ன? சரஸ்வதி. இது கூட தெரியாதவா சார் நீங்க இருக்கீங்க? அவருக்கு சரஸ்வதின்னு ஒரு வைஃப், இன்னொரு பத்னி இருக்கா, சாவித்ரின்னு பேர். சாவித்ரிங்கிறவோ தான் சூரியனுக்கு சொல்லக்கூடிய காயத்ரி. சூரிய காயத்ரிக்கு சாவித்ரின்னு பேர். அந்த சாவித்ரி தேவி ஆசிரமத்தை விட்டு பிரம்மா கிளம்பி போகும்போது ஆசீர்வாதம் பண்ணா வால்மீகிக்கு, நான் உன்னுடைய கிரந்தத்துக்குள்ள வரப்போறேன், நீ எழுத போற பாரு ராமாயணத்துல, அதுல நான் வரப்போறேன். வால்மீகிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஸ்புரிக்கிறது தானே பொயட்ரி. போயட்ஸ்கெல்லாம் எப்போவுமே ஸ்புரிக்கணும். அந்த இடத்துல அப்படியே அப்படியே எழுத ஆரம்பிச்சு அப்படி தானே இந்த வாலி அவாய்வாள்லாம் எழுதிட்டு இருக்கா கவிதைகள்லாம். அதனால இப்படி இல்லை, அந்த கவிதைகள்லாம் வரணும். அந்த கவிக்கு நம்ம உட்காந்து எழுதினோன்னு வச்சுக்கோங்க, கசக்கி கசக்கி போட்டுட்டே இருக்க வேண்டியது தான் பேப்பரை. ஒன்றும் வராது. ஐ லைக் கிராமர், ஐ டோல்ட் யூ வித் அ ஹேமர், ஏதாவது இந்த மாதிரி எழுத வேண்டியது தான். அதாவது நமக்கெல்லாம் பொயிட்ரிங்கிறது அப்படியே வரணும் சார். அப்போ அந்த சாவித்ரி சொல்லிட்டு போறா, நீ எழுதக்கூடிய கிரந்தத்தில் நான் வரப்போறேன் சொல்லிட்டு கிளம்பிட்டா. வால்மீகிக்கு ஐடியாவே இல்லை. முதல்ல அவர் கையில் பார்க்கறத அப்படியே எழுதணும், ஃபர்ஸ்ட் அதை கம்போஸ் பண்ணணும், அதில் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உலகத்தில் பொயட்ரியே கிடையாது. ஞாபகம் வச்சுங்கோ, ராமாயணத்துக்கு முன்னாடி உலகத்தில் பொயட்ரியே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆதி காவியம்னு பேர். ஃபர்ஸ்ட் போயம் இன் த வேர்ல்ட் இஸ் ராமாயணம். இவர் இதான் எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன எடுத்து, சாவித்ரியுடைய அனுகிரகத்தால 24,000 ஸ்லோகங்கள் ரச்சனை பண்ணாரா. இந்த முதல் 1000 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 1000, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுதான் தபஸ்வாத்யாய நிரதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கா. இப்ப அடுத்த 1000, முதல் 2, 3 அப்படின்னு போய் 1000 ஸ்லோகம் முடிச்சு 1001வது ஸ்லோகம்னு வரும் இல்லையா, 1001th ஸ்லோகம். Isn't that the first ஸ்லோகம் for the next set of 1000? 1001லேருந்து 2000 ஸ்லோகம் வரைக்கும் முதல் ஸ்லோகம் 1001வது ஸ்லோகம் தானே. 2001வது ஸ்லோகம் அடுத்த செட்டோட முதல் ஸ்லோகம். இப்போ அந்த 1001வது ஸ்லோகம் நான் படிக்க போறேன். சஹத்வா ராக்ஷசான் சர்வான், இதுதான் அந்த ஸ்லோகம். 2001 அடுத்த ஸ்லோகம் படிக்க போறேன். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா, 3001th ஸ்லோகம் படிக்க போறேன். துஷ்ட்வா வாஸ்ய ததா வம்சம், திரும்பி அந்த ஸ்லோகத்தோட முதல் வரி சொல்றேன். தபஸ்வாத்யாய நிரதம் அடுத்த ஸ்லோகம். சஹத்வா அடுத்த ஸ்லோகம். விஸ்வா அடுத்த ஸ்லோகம். துஷ்டா திரும்பி அந்த வார்த்தைக்கு வர. தப அடுத்தது ச, அடுத்தது வி, அது து, தத் சவிதூர்வ. நீங்க இந்த மாதிரி 24,000 ஸ்லோகங்களோட ஒவ்வொரு 1000த்தின் முதல் ஸ்லோகத்தின் முதல் எழுத்தை சேர்த்துட்டேன்னா காயத்ரி மந்திரம் வந்துடும். இப்போ நான் அந்த 24,000 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு ஸ்லோகமா நம்ம போகலாம். அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் டாபிக் இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், நீங்கள்லாம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், தப்பா பண்ணிட்டா நீ திருத்தணும். தபஸ்வாத்யாய நிரதம், இதுல என்ன எழுத்து? த. சஹத்வா ராக்ஷசான் சர்வான், ச. விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா, வி. துஷ்டாவாஸ்ய ததா,
வனவாசம் ஹி சங்கியாய வ வ. அடுத்தது ராஜா சத்யம் ச ர. நிரீக்ஷ்ய சமுகூர்த்தம் நீ. யதி புத்தி கிருதா ய. கச்ச சீக்ரமிதோ ராம க. தேச காலோ பிரதீக்ஷஸ்வ த. த தே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்தியாஸ்தே து தபசித்தா வ. ச நிர்ஜித்ய புரீம் ஸ்ரேஷ்டாம் ச. தன்யா தேவாஹ த. மங்களாபிமுகி ம. ஹிதம் மஹார்த்தம் ஹி. தர்மாத்மா ரக்ஷசாம் த. யோ வஜ்ரபாத சனி சனிபாத ய யோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். யஸ்ய விக்ரம ய. ந தே தர்ஷ்டசிரே ந. பிரணம்ய ப பிர எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சல் சலனாத் பர்வதேந்திரஸ்ய ச. தாராஹ புத்ரா த. யாமேவ ராத்ரிம் ய. இத் அச்சா இப்போ 24 வந்துட்டா. இப்போ மறுபடியும் சொல்றேன். தபஸ்வாத்யாய லத. ச ஹத்வா ச. விஸ்வாமித்ரஸ்து வி. துஷ்டாவஸ்ய து. வ ரா நீ ய ப க. தத் ச வி து வரேணியம் பர்க தேவஸ்ய தீமஹி தி யோ யோ ந பிரச்சோதயாத். வந்துட்டா. இதுதான் சாவித்ரி சொன்னா நான் ராமாயணத்துக்குள்ள வருவேன். எவ்வளவு ஒரு நம்ம கோடிங்லாம் படிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி கோடை நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இதுதான் காயத்ரி ராமாயணம். சரி, இப்போ இந்த காயத்ரி ராமாயணம் நான் என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. டாபிக் 45 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன்ல போயிருக்கு. அடுத்தது இது விஸ்வாமித்ரருங்கிற மகரிஷி தான் காயத்ரி மந்திரத்தை கொடுத்தார். காயத்ரி மந்திரத்தை கொடுத்தது விஸ்வாமித்திரர். கேள்விப்பட்டிருக்கேளா? இல்லை பட்டது இல்லையா? பட்டுருங்கோ. விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி மந்திரத்தை கொடுத்துருக்கார். அப்படின்னா விஸ்வாமித்திரர் கொடுப்பதற்கு பூர்வம் காயத்ரி மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கு முன்னாடி இருக்கவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தா இல்லையா? அதுக்கு முன்னாடியே இருந்தது. அது எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம் ராமாயணத்துல. இப்போ விஸ்வாமித்திர சரித்திரம் சொல்ல போறேன். இனிமே கதை தான். நம்ம இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கேட்டுக்கலாம். அப்பாடி சார், இப்போ நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போய் எங்களை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டே. இப்போ நம்ம கதை தான். இப்போ இந்த கதைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஏன்னா 15 அத்தியாயங்கள் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் கதை. விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வால்மீகி 15 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கார். இதை நான் ஏனைய புராணங்களோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்தல புராணங்களோடு சேர்த்து கலக்கி காயத்ரி மந்திரம் வரைக்கும் போனாதான் நம்ம மேல ராமாயணத்துக்குள்ள பிரவேசம் பண்ண முடியும். காதின்னு ஒரு ராஜா. இந்த காதிங்கிற ராஜா அவர் பெரிய மகானாக இருந்தார். அந்த மகானான காதிக்கு பிறந்த பிள்ளைக்கு கௌஷிகன் அப்படின்னு பேர். அதனால கௌஷிகன்கிறவர் காதியினுடைய பிள்ளை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? தினகரான்வய திலகம் திவ்ய காதி சூத சவன. காதி சூதன்னா காதி பிள்ளை, விஸ்வாமித்திரர்னு அர்த்தம். காதின்னு ஒரு ராஜா, அவருக்கு பிள்ளை கௌஷிகன். கௌஷிகன் பெரிய தேஜஸோடு கூடிய பெரிய ராஜாவாக விளங்கினார். கௌஷிகர் க்ஷத்ரியராக இருந்தார். அவர் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சிறு சைன்யத்தை கூட்டுக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்காக போயிருக்கார். போகும்போது வசிஷ்டருடைய ஆசிரமம் போர்டு போட்டிருக்கு. வசிஷ்டாஸ் ஹெர்மிடேஜ் 2 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. சரி, தன்னுடைய சைன்யத்தோடு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகலாம். வசிஷ்டரும் க்ஷத்ரிய ராஜா, நல்ல ராஜா, படித்த ராஜா, ஆற்றலோடு கூடிய கௌஷிகனை பார்த்துட்டு வாங்கோ வாங்கோன்னு வரவேற்றார். வரவேற்ற உடனே அவருடைய ஆசிரமத்தில் போய் பார்த்தா தெரியுது எப்பேற்பட்ட ரிஷிகள்லாம் அங்கே யோகாசனம் பண்ணிட்டு இருக்கான்னு. யாருன்னா வைகானசாள், வாலகில்யாள் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. வைகானசாளுங்கிறவா பிரம்மாவினுடைய நகத்திலிருந்து பிறந்தவர்கள்னு வேதம். வைகானசன்னு பேர். வாலகில்யாள் அப்படின்னு சொல்லக்கூடியவா பிரம்மாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள்லேருந்து பிறந்தவா. அந்த வாலகில்யாள்ல ரொம்ப ஷார்ட் ஸ்டண்டட் பீப்புள், இந்த
அது என்ன கலிவர்ஸ் டிராவல்ஸில் லிலி புட்டியன்லாம் இருக்குமே அந்த மாதிரி இருப்பா, தம்மா தூண்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. அதனால் நீங்கள்லாம் யார் யோகாலாம் கற்றுக்கிறீர்கள், ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க யார் நீங்கள் யோகா? ஏதோ கையை தூக்கிடுவோம் சார், நீங்கள் எதாவது கேள்வி கேட்பீங்க? எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ தூக்கலாம். யாராவது யோகா பண்ணுறீங்களா? ஒருத்தரும் யோகா கிடையாது. அப்பா அவர் மோதி அடிச்சுக்கிறாரு பண்ணுங்கன்னு இங்கே ஒருத்தர் பண்ணுறாங்க. யோகாசனங்கள்ல ஒரு ஆசனா நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க, வாலகில்யாசனான்னு ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ. அந்த வாலகில்யாசனால கால், எனக்கு யோகாலாம் பண்ண தெரியாது, பேச்சு தான் ஜாஸ்தி. அந்த காலை மடக்கி மரத்துல தலை கீழே தொங்கணும், காலை இப்படி மடக்கி, அதுக்கு வாலகில்யாசனம்னு பேர். இந்த வாலகில்யாள் வைகானசாள்னு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருந்தா. இவாள்லாம் சாப்பிட மாட்டா, பசியே எடுக்காது. எப்பேற்பட்ட பிளெஸ்ஸிங் இல்லை நமக்கெல்லாம். 6:45 பசி எடுத்துரும். இங்கேருந்து போகும்போதே என்ன பண்ணலான்னு ஒரு டவுட்டு. அவளுக்கு பசியே எடுக்காது. வெந்த சாதத்தில் அரை தான் சாப்பிடுவாளாம், அரை வெந்த சாதம், ஹாஃப் பாயில்டு ரைஸ்லாம் சாப்பிடுவா, அப்படின்லாம் இருக்கு. சரி, கௌஷிகர் போனோடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். தம் திருஷ்டுவ பரம பிரீத்தோ. அப்பப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்லோகம் படிப்பேன்னா கதையே சொல்லிட்டு இருந்தா நன்னால. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் உங்கள் காதில் வந்து விழணும். கேரளாவில் வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு ராமாயண மாதம்னு பேர், ஞாபகம் வச்சுங்கோ. அப்போது ஒரு வழக்கம் உண்டு கேரளத்தில். விடிகார்த்தால திருப்பிரையார்னு ஒரு க்ஷேத்திரம் திருச்சூர் கிட்ட இருக்கு. அங்கே ராமனை போய் சேவிச்சுட்டு இரிஞாலக்குடா கூடல் மாணிக்கம்னு பேர், சங்கமேஸ்வரன் பரதனுடைய அம்பலம், அங்கே சேவிச்சுட்டு திருமூழிக்களம்னு அது 108 திவ்யதேசங்களில் ஒன்று, லக்ஷ்மணனை போய் சேவிச்சுட்டு பாயம்மல்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல சத்ருக்னாழ்வான சேவிப்பா. ஒரே நாளில் 4 க்ஷேத்திரத்துக்கு போவா. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். நாலம்பலத்தினுள்ளில் அப்படின்னு ஒரு பாட்டே ஒன்று, நாலம்பலம்னு பேர் இருக்கு. கேரளாவில் இந்த மாசத்துக்கே ராமாயண மாசம்னு பேர். ராமாயணத்தையே பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. அதனால இந்த ஸ்லோகம் தம் திருஷ்டுவா பரம பிரீத்தோ விஸ்வாமித்ரோ மகாபலஹ பிரணதோ வினயாத்வீரோ வசிஷ்டம் ஜபதாம் வரம். உள்ள வசிஷ்டர் உள்ள வந்திருக்கிற வாங்கோன்னு கூட்டார். அந்த வாங்கோன்னு கூப்பிட்றதே எவ்வளவு புன்முறுவலோட கூப்பிடணும் இல்லையா? வாங்கோ. அவ கூப்பிட்றதுலையே ஐயோ நம்மளை ரொம்ப ஆசையாக கூப்பிட்ற, வாங்கோ. வாங்கன்னு சொல்கிறாளா வேண்டான்னு சொல்கிறாளான்னு நமக்கு தெரியாது. அந்த கூப்பிட்ற விதம் இருக்கு இல்லையா? We as a civilization have developed beautiful ways to keep the ethos in us. அந்த கூப்பிட்ற விதம் கல்யாணத்தில் இப்போ அதுக்குன்னு 5000 ரூபா கொடுத்துட்டோன்னு வச்சுங்கோ, அதுக்கு 4 பேரை கூட்டுன்னு வந்துடுறா. அந்த மாமிகள் ஒரே யூனிஃபார்மை போட்டுண்டு வெளியில் வந்து உள்ளே வாங்குவாங்கம்மா, உங்களை பார்த்ததே இல்லை, நானும் தான் பார்த்ததில்லை. 5000 ரூபா கொடுத்துருக்கா வாங்குவோன்னா உள்ளே போக வேண்டியதானே சார், பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு. அதனால் பாவம் இங்கே இந்த இடத்துல வசிஷ்டருக்கு அந்த தன சமிருத்தி இல்லை, அவரே வாங்கோன்னு பாவம் பார்க்கறது. அருந்ததி மாமி வேற வந்து கௌஷிகரே வாங்கோன்னு கூட்ட. உள்ள போன உடனே வசிஷ்டர் ஒரு ரிஷின் ஆசிரமத்தில் என்ன சார் கிடைக்கும்? ஒரு கேப்பங்கஞ்சி, ஒரு ராகி கஞ்சி, இதெல்லாம் தானே கிடைக்கும். வசிஷ்டர் கேட்டார், வாட் குவிசீன் வில் யூ லைக் டு ஹேவ், நாச்சோஸ் ஆர் லசானியா? ஆடி போயிட்டார் கௌஷிகர். வசிஷ்டர் ஆசிரமத்தில் குவிசீனா? யார் சார் உங்களுக்கு தளிகை பண்ணி போடுறா? வெங்கடேஷ் பட்டா? அவர் ஏதாவது போட்டுட்டு கும்முன்னு இருக்கு பாருங்க அப்படிங்கிறார். அதான் கும்முன்னு ஏதாவது தளிகை பண்ணி போடுறாரா? இப்போ உபன்யாசம் சொல்கிற வாளுடைய வீடியோ வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. யாரா தளிகை பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்கோ, அந்த குக்கிங் சேனல்ஸ்லாம் அப்படி போகிறது. அதனால இவர் கேட்டார் எப்படி பண்ணுவேன்னு சொன்னோடனே ஷபலா அப்படின்னு வசிஷ்டர் கூட்டார். ஜில் 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 ஜில்னு ஒரு சொர்ண கொப்பியோட ஒரு மாடு ஓடி வருது. இதுதான் சார் காரணம். நீங்க மெக்சிகன் கேட்டாலும் கிடைக்கும், இட்டாலியன் கேட்டாலும் கிடைக்கும். ஷபலா அப்பேற்பட்டவளா அப்படின்னு சொன்ன ஷபலா அறுசுவை விருந்து குடு அப்படின்னாராம். யஸ்ய யஸ்ய யதா காமம் ஷட்ரசேஷ்வ விபூஜிதம் தத் சர்வம் காமதுக் திவ்யே அபிவர்ஷ கிருதே மம. 6 சுவை ஷட்ரசே, 6 சுவை ஓடக்கூடிய விருந்த இவருக்கு குடு. பார்த்தா அங்கே வந்து மாங்காய் பச்சடி வருது, வேப்பம்பூ சாத்துவது வருது, குழம்பு வருது, கொஞ்சம் கேரளாவையும் சேர்த்துக்கலாம், மிளகூட்டல் வருது, எல்லாம் வருது. ஆடி போயிட்டார் கௌஷிகர். கிளம்பி போயிட்டு நம்மளால என்ன பண்ணிப்போம், ரொம்ப நன்னா இருக்கு சார் நாளைக்கும் வரேன்னு சொல்லியிருப்போம்.
கௌஷிகர் என்ன பண்ணிட்டார், அவர் கவர்மெண்ட் இந்த மாதிரி மாடு எங்க கிட்ட தான் இருக்கணும், மாடை கூடுன்னு விட்டார். சார் ஹவு கேன் யூ ஹேவ் திஸ்? இது நான் உலகத்தை நாங்கள் எவ்வளவோ அடுத்த எலெக்ஷனுக்கு கொடுப்போம், உங்கள் வீட்டில் அறுசுவை உணவு சேர்க்கப்படும், ஓட்டு போடுவீர்களா அப்படின்னு ஏதாவது கேட்பேன். என்கிட்ட மாடை கொடுத்துருன்ட்டார். ஷபலா ஓடி போய் அழருது, உங்க ஆசிரமத்தை விட்டு நான் போக மாட்டேன், இவாத்துக்கெல்லாம் போனால் என்னை பாடாப்படுத்தி எடுத்துருவா, எப்போ பார்த்தாலும் வேலையை வாங்குவா, இங்கே அருந்ததி மாமி தான் ரொம்ப கூலாக இருக்கா, நான் இங்கே தான் இருப்பேன். அப்போ வசிஷ்டர் சொல்லி பார்த்தார் விஸ்வாமித்திரர் கிட்ட. விஸ்வாமித்தர் நான் சொல்லப்படாது, கௌஷிகர். இப்போ வரைக்கும் அவர் கௌஷிகர் தான், அடுத்த அவதாரில் தான் அவர் விஸ்வாமித்திரர் ஆக போறார். கௌஷிகர் கிட்ட சொன்னார், இதை பார்ப்பா, நானும் ஒரு சாதாரண ரிஷி, எங்களுக்கெல்லாம் யாகங்கள் பண்றோம், எங்களுக்கு பால் தேவை, தயிர் தேவை, நெய் தேவை, இதுக்கெல்லாம் ஷபலா தேவை. அஸ்யாம் ஹவ்யம் ச கவ்யம் ச பிராணயாத்ர ததைவ ச ஆயத்தம் அக்னிஹோத்ரம் ச பலிர்ஹோமஸ் ததைவ ச. எந்த யாகம் பண்ணாலும் இவ கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு தேவை, இவளை கூட்டுன்னு போயிடாது. சொன்ன உடனே கௌஷிகருக்கு ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளுக்குலாம் நோன்னு சொல்லிட்டு அவளால் தாங்கவே அக்செப்டே பண்ணிக்க முடியாது. என்னை பார்த்தபடி கூறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சைன்யத்தை கூப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னார். சைன்யத்தோடலாம் பாவம் இந்த மாடு சண்டை போட முடியுமா? அப்போ வசிஷ்டர் என்ன பண்ணாரா, மந்திர சக்தியினால் ஷபலாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சைன்யத்தை உருவாக்கினாராம். யார் இந்த சைன்யம்ங்கிறத ராமாயணம் சொல்றது கேளுங்க, நீங்க ஆச்சரியப்பட்டு போவேள். பல்லவர்கள். பல்லவர்கள்னா யாரு? பல்லவர்கள் கூட தெரியாதா? சேழ சோழ பாண்டியர்கள் எங்கள் பல்லவர்கள், எங்கள் தமிழ் மண் தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர்கள். அந்த பல்லவர்கள் தானே நம்ம நினைச்சுருப்போம், அந்த பல்லவர்கள் இல்லை. அதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா இந்த பல்லவர்கள் எப்போ உருவானாங்கிறத சொல்றேன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ, இல்லை ரெக்கார்ட் பண்ணுங்க, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நீங்க போய் சேவிக்கணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை. காஞ்சிபுரத்துக்கு போறேன்னு வச்சுக்கோ, ரொம்ப அப்படியே எந்துவை நாளைக்கே போயிடாதீங்க, கதைக்கு வாங்க, அடுத்த வாரம் பார்த்துங்க காஞ்சிபுரம். அங்கே வைகுண்ட பெருமாள் கோவில்னு உண்டு. அதை நீங்கள் பிரதட்சிணம், உள் பிரதட்சிணம் பண்ணும்போது ஸ்டோனில் ஸ்கல்ப்சர் இருக்கும். ஒரு ஆழாக்கு, நம்ம ஆற்றுல அளப்போம் இல்லையா அரிசியை, ஆழாக்கு, அந்த ஆழாக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை. இது முதல் பேனல். என்ன சார் ஆழாக்கு குழந்தை? அடுத்த பேனலில் ஒரு கொடி, இப்படிதான் இருக்கும், ஒரு குதிரை. புரியுறதா? இந்த ஆழாக்குக்கு துரோணம்னு பேர். துரோணத்திலிருந்து பிறந்த குழந்தைக்கு துரோணன்னு பேர். இப்போ நம்ம IVFன்னு சொல்றோம் இல்லையா, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். The child that is initially kept in the petri dish, லெபார்டரியிலேருந்து வரதான் மெச்சோர் ஆகி அம்மாவின் கர்ப்பத்தில் நம்ம செலுத்துறோம். ஸோ இது ஒரு பெட்ரி டிஷ்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து வந்த குழந்தை துரோணர். அடுத்தது ஒரு கொடி, ஒரு குதிரை வச்சிருக்கா இல்லையா, குதிரை கரைப்பது தான் அஸ்வத்தாமா. துரோணன். அடுத்த பேனல்ல அஸ்வத்தாமா இருக்கும். அந்த கோவிலில் போய் பாருங்க, 7வது நூற்றாண்டு கோவில் அது, பல்லவர்களுடைய ஏசை டெம்பிள். அஸ்வத்தாமா பரம்பரையில வந்தவாளுக்கு தான் பல்லவர்கள்னு பேர் நம்ம இந்த ஊர்ல. ஞாபகம் வச்சுங்க. ராமன் வம்சாவளியில வந்தவர்கள் தான் சோழர்கள். இது நான் சொல்லல, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயே இருக்கு, முச்சுக்குந்தன் வழியா வந்தவான் சோழர்கள். அஸ்வத்தாமா வழியாக வந்தவர்கள். ஏன்னா இப்ப நம்ம எங்கள் தமிழ் மண் சோழர் வளர்த்த மண், பல்லவர்கள் வளர்த்த மண்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாம் ராமாயணத்தை ஒத்துண்டாதான். என்ன சோழர்கள் நாங்க ராமா வம்சாவளின்னு விட்டா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த பல்லவர்கள் யாருன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த காலத்து சைன்யத்துக்கு பல்லவன்னு பேர். சொல்றா, யாரெல்லாம் வந்தா சைன்யம் சண்டை போடுறதுக்குன்னு பல்லவர்கள். யாவனாள்னா கிரீக்கு தேசத்தை சார்ந்தவா, அந்த மெடிட்டரேனியன் சீக்கு அந்த பக்கம் கிரீஸ்லேருந்து ஆர்மி வந்துதான் கௌஷிகரோட சண்டை போடுறதுக்கு. ஈரான்லேருந்து ஆர்மி வந்துதான். அடுத்தது ஷாக்கர்கள், மிலேச்சர்கள்னா யூரோப்லேருந்து வந்தவாளா இருக்கணும். ஹாரிதாள், கிராத்தாளுங்கிறது மங்கோலியா பக்கத்துலேருந்து வந்தவாளா இருக்கணும். இவாள்லாம் வந்தாளா சண்டை போடுறதுக்கு கௌஷிகரோட. ஆயிடுதா? இப்போ ஷபலா இந்த ஆர்மியை திரட்டினா, இவர் இருக்க ஆர்மி இப்படி இருக்கு, 2 பேரும் சண்டை போட்டு கௌஷிகர் ஆர்மி டிஃபீட் ஆயிடுது. கௌஷிகரால நோவே தாங்க முடியல, இப்போ டிஃபீட் தாங்க முடியுமா? கிளம்பி போகும்போது கோபத்தோட துக்கத்தோட
பலத்தோட கிளம்பி போறார். எப்படி கிளம்பி போறாருன்னு வால்மீகி சொல்றார். சமுத்திர இவ நிர்வேகோ, வேவ்ஸ் இல்லாத ஓஷன் மாதிரி இருக்காராம். பக்ன தம்ஷ்ட்ர இவோரகாஹா, பல்லெடுத்த பாம்பு மாதிரி இருக்காராம். உபரக்த இவாதித்யா, கிரணங்கள் மின்னுவது இல்லாதது போல் இருக்கக்கூடிய சூரியனை போல் இருக்காராம். சத்யோ நிஷ்பிரபதாம் கதஹ ஹத புத்திர பலோ தீனோ லூனபக்ஷ இவ த்விஜஹா. கௌஷிகர் போயிட்டார். இப்ப கௌஷிகருக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், இந்த வசிஷ்டரை பழிவாங்கணும். இப்பதான் அந்த பழிவாங்குதல் ஆரம்பிக்கிறது, ரிவெஞ்ச்.